சரணியா, திருவள்ளுவர் காலத்துல பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் பத்தி எல்லாம் திருக்குறள்ல இருக்கு. சரிங்க. அது என்னன்னு கேக்குறேன், அது வர திருக்குறள் எல்லாம் சொல்லு. சரிங்க. சமைத்த கஞ்சியை பத்தி சொல்ற குறள். தெள்நீர் அடுப்புற்கை ஆயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கினியது இல். அதாவது தெளிந்த நீர் போன்ற சமைத்த சாதாரண கஞ்சியோ கூழோ அது நம்ம உழைப்புனால வந்ததா இருந்ததுன்னா அந்த சாப்பாடை சாப்பிடுறப்ப கிடைக்கிற இன்பம் மாதிரி வேற எதுலயும் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அப்போ நம்ம என்ன சாப்பிடுறோம்ன்றது முக்கியம் இல்லைங்க, அது நம்ம உழைப்பினால வந்த சாப்பாடான்றதுதான் முக்கியம். உப்பு வர குறள். உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீல விடல். அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடுல உப்பு அளவுக்கு அதிகமா போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, அதுவே உப்போட அளவு குறைஞ்சிடுச்சுன்னா ருசியா இருக்காது. அப்போ கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய சண்டையும் உப்போட அளவு போல அளவா இருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. கூழ் வர குறள். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அலாவிய கூழ். தன்னுடைய குழந்தையோட பிஞ்சு கையால ஊட்டுற அந்த சாப்பாடு அமிர்தத்தை விட இனிமையானதுன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. இந்த குறள்ல கூழ் என்ற வார்த்தை உணவு பொருளை குறிக்க திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்காருங்க. வேறு சில குறள்லையும் கூழ் என்ற வார்த்தை வருது, ஆனா பணம் பொருள் என்ற அர்த்தத்துலதான் திருவள்ளுவர் பயன்படுத்தியிருப்பாரு. புளித்த கஞ்சி வர குறள். துப்புரவு இல்லார் துவர துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. அதாவது எந்த ஒரு பொருளும் இல்லாதவங்க தன்னுடைய மானத்தை அழியாம காக்கிறதுக்காக துறவரம் போறது தாங்க நல்ல வழி. அப்படி அவங்க துறவரம் போகாம இருக்கிறது மத்தவங்க வீட்டுல உள்ள புளித்த பழைய கஞ்சிக்கும் உப்புக்கும் யமனா ஆகிடுவாங்கன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. பால் வர குறள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. அதாவது நம்ம ஒரு கெட்டு போன பாத்திரத்துல பாலை காய்ச்சறோம்னு வைங்களேன், அந்த பாலும் கெட்டு போய் பயனற்றதா ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி பண்பில்லாதவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் பயனற்றதா போயிடும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. ஏன்னா அவங்க யாருக்குமே கொடுத்து உதவ மாட்டாங்க, அதனால பயனற்றதா போயிடும்னு சொல்றாரு. தேன் வர குறள். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாளெயிறு ஊறிய நீர். அதாவது தலைவன் சொல்றாரு, மென்மையான மொழிகளை பேசக்கூடிய தன்னுடைய தலைவியோட வாயில இருக்கிற அந்த உமிழ்நீர் தான் குடிக்கிற அந்த பால்ல பட்டுச்சுன்னா தேன் போன்ற சுவையை தரும்னு தலைவன் சொல்றாருங்க. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, தலைவி குடிச்சிட்டு கொடுக்கிற அந்த எச்சி பாலு தலைவனுக்கு தேன் மாதிரி சுவையை தருதாங்க. நெய் வர குறள். அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகத்து உண்ணாமை நன்று. அதாவது நெய் போன்ற பொருட்களை தீயிலிட்டு கொளுத்தி 1000 வேள்விகளை செய்யறதை விட ஒரு உயிரை கொன்னு சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அடுத்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, நெய்யால் எரி நுதுப்பேம் என்று அற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் என. அதாவது தலைவனும் தலைவியும் காதல் கொள்றத பார்த்துட்டு இந்த ஊர் மக்கள் தூற்றுவது எப்படி இருக்குன்னா, எரியிற தீயில நெய்ய ஊத்துனா அது எப்படி மேற்கொண்டு எரியுமோ அந்த மாதிரி அவங்களுடைய காதலை மேற்கொண்டு வளர்க்குற மாதிரி இருக்குன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. குடிநீர் வர குறள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அதாவது சாப்பிடுறவங்களுக்கு வேண்டிய உணவு பொருளை விளைவிச்சு தர்றதும் மழை தான். அப்படி அவங்க சாப்பிடும்போது தண்ணி தாகம் ஏற்படும் இல்லையா, அந்த தாகத்தை தணிக்கிறதுக்கு தானும் உணவா பயன்படுது மழைன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. காய் கனி வர குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. அதாவது நம்ம ஒரு பழம் இருக்கும்போது காயை சாப்பிடுவோமா, பழத்தை தானே சாப்பிடுவோம். அந்த மாதிரி இனிய சொற்கள் இருக்கும்போது நாம ஏன் கடுஞ்சொற்களை பேசணும்னு திருவள்ளுவர் கேட்கிறாருங்க. அடுத்த ஒரு குறள்ல என்ன சொல்றாருன்னா, தாம் வீழ்வார் தாம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்துக்கு ஆழில் கனி. அதாவது நம்ம ஒரு தர்பூசணியை சாப்பிடும்போது அதுல விதை இருந்துச்சுன்னா வாயில படும்போது எப்படி கடுப்பா இருக்கும் இல்லையா, அப்ப அந்த விதையை எடுத்துட்டு சாப்பிடும்போது எப்படி சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி மனைவி கணவனை விரும்புறதும் கணவன் மனைவியை விரும்புறதும் வாழ்க்கையில அமைஞ்சதுன்னா அந்த விதையில்லாத கனியை சாப்பிடும்போது எப்படி மகிழ்ச்சியா இருக்குமோ அப்படி மகிழ்ச்சியா இருக்கும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அடுத்த ஒரு குறள்ல என்ன சொல்றாருன்னா, துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று. அதாவது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள், செல்ல கோப சண்டைகள் இதெல்லாம் இல்லைன்னா முற்றி போன அழுகிய பழம் மாதிரியும் இல்லைன்னா முற்றாத இளம் பிஞ்சு மாதிரியும் பயனற்றதா போயிடும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அப்பப்போ கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்னதா செல்ல சண்டைகள் இருக்கலாம்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஏன்னா அதுதான் அன்பை அதிகரிக்குமா. மாமிசம் சாப்பிடறத பத்தி சொல்ற குறள். தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். அதாவது தன்னுடைய உடலை வளர்த்துக்கிறதுக்காக இன்னொரு உயிரை கொன்னு சாப்பிடுறவங்க கிட்ட எப்படி இரக்கம் இருக்கும்னு திருவள்ளுவர் கேட்கிறாருங்க. வள்ளிக்கிழங்கு பத்தி சொல்ற குறள். ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்தற்று.
அதாவது தலைவி தலைவன் கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன வருத்தத்துல இருக்காங்க. அப்போ தலைவன் தலைவிய கண்டுக்காம இருக்கிறது எப்படின்னா, முன்பே நீர் இல்லாமல் வாடிய வள்ளி கிழங்கு கொடியை அடியோடு அறுத்தது போல் ஆகிடும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் வரும்போது யாராவது முதல்ல பேசி அதை சரி பண்ணிக்கணுங்க. சரண்யா, திருக்குறள்ல வர உணவுப் பொருள் பத்தி எல்லாம் சொன்னல. ஆமாங்க. திருவள்ளுவர் எப்படி சாப்பிடணும்ன்றத பத்தி சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காருங்க, ஒரு அதிகாரமே சொல்லியிருக்காருங்க. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். அதாவது நம்ம முன்னாடி சாப்பிட்ட சாப்பாட்டோட அளவு சிரிச்சிருச்சான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டோம்னா இந்த உடம்புக்கு மருந்துன்னு ஒண்ணு தேவையே இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அடுத்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, அற்றார் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடித்துயிக்கும் ஆறு. அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சிரிச்சிருச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேளை நம்ம சாப்பிடுற சாப்பாடும் செரிக்கக்கூடிய அளவா சாப்பிட்டோம்னா இந்த உடம்புல நாம நீண்ட காலம் நல்லபடியா வாழலாம்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அடுத்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிருச்சான்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஒத்துக்காத உணவுகளை தவிர்த்திடணும், அதே மாதிரி பசிச்ச பிறகுதான் சாப்பிடணும் திருவள்ளுவர் சொல்றாருங்க. அடுத்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணி ஊறுபாடு இல்லை உயிருக்கு. அதாவது நமக்கு ஒத்துக்காத உணவுகளை, அதாவது நமக்கு நல்லதில்லாத உணவுகளை மறுத்து அளவோட சாப்பிட்டோம்னா இந்த உயிருக்கு நோயினால வரக்கூடிய துன்பங்கள் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அடுத்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான் கண் நோய். அதாவது குறைவா சாப்பிடுறவங்க கிட்ட எப்படி மகிழ்ச்சி நிலைச்சு நிக்குதோ அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா சாப்பிடுறவங்க கிட்ட நோய் நீங்காம இருக்குன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அடுத்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவு இன்றி படும். அதாவது நம்ம வயிற்று சூட்டோட அளவு தெரியாம, அதாவது நம்ம பசியோட அளவு தெரியாம அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா நோயும் நம்ம கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. திருவள்ளுவர் சாப்பிடறத பத்தி இவ்வளவு சொல்லியிருக்காரு. ஆமாங்க. ஒரு மனிதன் எப்படி சாப்பிடணும்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க சாப்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுற சாப்பாடும் செரிக்கக்கூடிய அளவா பார்த்து சாப்பிடணும். நல்லா பசிச்ச பிறகுதான் சாப்பிடணும். அதே மாதிரி நமக்கு ஒத்துக்காத உணவுகளை தவிர்த்திடணும். அதை மீறி ஒருவேளை நம்ம சாப்பிட்டோம்னா அளவோட சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம வயிற்று சூட்டோட, அதாவது பசியோட அளவை தெரிஞ்சுதான் சாப்பிடணும்னு திருவள்ளுவர் பல விதத்துல சொல்றாருங்க. இதுல நீங்க எப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.